எங்கே போகிறோம் நம்ம இப்போ சொல்லுங்கள். சந்தைக்கு போகிறோம் நாங்கள் போயிட்டு சந்தைக்கு போயிட்டு எல்லாம் வாங்க போகிறோம். வெஜிடபிள்ஸு எல்லாம் வாங்க போகிறோம். பாய், சந்தையில் பார்க்கலாம். வாங்க வாங்க வாங்க. வந்து நாங்கள் சந்தைக்கு போயிட்டு என்னென்ன வாங்கணும் இதெல்லாம் சொல்ல போகிறோம். இந்த தக்காளி எவ்வளோ நீங்கள் வாங்கணும்? 50 ரூபா. 4 கிலோ வந்து 50 ருபீஸ் இருக்கும் சந்தையில். அப்புறம் வந்து வேறு என்ன வாங்கணும்னா பாலக்கீரை. இது வந்து 5 ரூபா ஒன்று, 2 கட்டு வாங்கணும். 2 கட்டு. அப்புறம் வந்து இந்த பேக்ஸ் இதெல்லாம் எங்களுக்கு தேவையான ஒரு வாரத்துக்கு தேவையான வந்து எல்லாமே சேர்த்து 20 ரூபாய்க்கு. கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா. வந்து இதில் வந்து என்ன இருக்குன்னா என்ன இருக்குது, கருவாடு. எப்படி பிடிச்சது திருப்பிடா. நீ இன்னும் கொஞ்சம் வா. கொஞ்சம் தெரியல இப்போ தெரியுறம்மா. நாங்கள் 2 பேரும் கருவாடு. அப்புறம் வந்து இந்த பொண்ணு என்ன பண்றா பாருங்க. புதினாவை எடுத்து வாயில வைக்கிறா. அப்புறம் வந்து கொஞ்சம் வந்து குழம்பு, புலாவ் இந்த மாதிரி செய்யறதுக்கு பட்டாணி, ஒயிட் பட்டாணி, க்ரீன் பட்டாணி, அப்புறம் வந்து வெந்தயம். நடுவில் இந்த பொண்ணு என்ன பண்ணுது பாருங்க, பீன்ஸ் எடுத்து. அப்புறம் வந்து வடகம், பழம், வடகம். அப்புறம் வந்து அப்புறம் வந்து இது பயிறு, அப்புறம் அவரைக்கொட்டை. அப்புறம் வந்து இந்த கேரட் வந்து 20 ரூபா. கேரட்டு எங்கள் பாப்பாவுக்கு வந்து பூவால விட்டுருக்கு. அப்புறம் வந்து பருப்பு, குழம்பு மிளகாத்தூள், இஞ்சி, பச்சை மிளகா. சொல்லிடுறேன். பச்சை மிளகா. ஹாய் கைஸ், நாங்கள் சந்தைக்கு தான் போனோம். போனதே லேட்டு. ஒரு 8 மணிக்கு தான் நாங்கள் கிளம்புனோம். ஸோ போயிட்டு எங்களுக்கு தேவையான 1 வீக்குக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் தான் வாங்க போகிறோம். ஸோ நாங்கள் வீக்லி வந்து ஃப்ரெஷ்ஷாகவே நான் வெஜிடபிள்ஸ் வாங்கிப்பேன். ஃபஸ்ட்டு தக்காளி தான் வந்து 4 கிலோ வந்து 50 ரூபான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதை தான் பார்த்தோம். அது 3 கிலோ 50, 4 கிலோ 50 இந்த தக்காளி. அதனால் எது வாங்கலான்னு பார்த்துட்ருந்தோம். நான் இந்த டைம் வந்து இந்த வீக் வந்து தக்காளி எல்லாமே நல்லா இருந்துச்சு. தக்காளி வந்து 4 கிலோ வாங்கிட்டு அதுக்கப்புறம் மளிகை சாமான் மாதிரி சும்மா வீட்டுக்கு தேவையானது, அதுவுமே வந்து அப்பப்போ எவ்வளோ நீட் இருக்கோ அதுக்கு மட்டுமே வாங்கிக்குவேன். இது வந்து ஒரு வீக்லி நாங்கள் ஒரு 500 எங்கள் 2 பேருக்கு மளிகை சாமான் வாங்குறதுக்கு அதுவே போதும். ஸோ வந்து பருப்பு, மிளகு, சீரகம், அப்புறம் இந்த பட்டாணி ஐட்டம்ஸு, அப்புறம் வந்து குழம்பு வைக்கிறதுக்கு என்னென்ன இது அவரைக்கொட்டை, இந்த மாதிரியெல்லாம் சாம்பார் வைக்கிறதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். அந்த மாதிரியெல்லாம் வாங்கினோம் நாங்கள். அதுவும் வீக்லி தேவையானதுக்கு. பாப்பாவுக்கு இப்போ வந்து சாலிட் ஸ்டார்ட் பண்ணுறதுனால எல்லா இதுவும் கொடுக்கணுன்ட்டு எல்லா வந்து பருப்பு ஐட்டம்ஸ்லேயும் ஒன்று. இதில் வந்து கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை இருக்குது. இதெல்லாம் சேர்த்து வந்து 20 ரூபா. அப்புறம் வந்து பாலக்கீரை, வெந்தயம் எடுத்தேன். 1 5 ரூபா 2 கட்டு. அப்புறம் வந்து அங்கே குழம்பு மிளகாத்தூள் பீன்ஸு 20 ரூபா. குழம்பு மிளகாத்தூள் வாங்கினேன். அப்புறம் வந்து கேரட்டு, இஞ்சி பாப்பாக்காக ஊட்டுறதுக்காக தான். வந்து அந்த கப்பில் இருக்கிறது வந்து 20 ரூபா ஒவ்வொரு. இது சேப்பக்கிழங்கு. இது ஃபுல்லாமே 20 ரூபா தான். அப்புறம் வந்து கருணக்கிழங்கு, அப்புறம் வந்து சேப்பக்கிழங்கு 20 ரூபா.
கால் அப்புறம் கிலோ வந்து 300 கிராம் 20 ரூபா. கருணக்கிழங்கு வாங்கினேன். அப்புறம் வந்து கேரட், இதெல்லாம் இந்த கடையில் இந்த தாத்தா கடையில் வாங்கினேன். கேரட் வந்து 20 ரூபா. நல்லா பேசினாங்க எங்கள் தாத்தா. 300 கிராம் வந்து சொன்னாங்க 20 ரூபாய்ங்க. பச்சை எல்லாமே மிளகா 20 தனியாக ரூபா தான். 20 ரூபா. சக்கரவள்ளி கிழங்கு வந்து இது ஃபுல்லாமே 20 ரூபா. அப்புறம் வந்து கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான அஞ்சரைப்பட்டி, இது பருப்பு 1/4 கிலோ பருப்பு 40 ரூபா 35 ரூபா. சாம்பார் பருப்பு. அப்புறம் வந்து இது நாங்கள் தண்ணி கொட்டைன்னு சொல்லுவோம். இதெல்லாமே சும்மா 1 வீக் வாங்கினேன். 10 ரூபா. ஒயிட்டு பட்டாணி 10 ரூபா. அப்புறம் வந்து வெந்தயம் 10. பச்சை பட்டாணி புலாவுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு 10 ரூபா. அப்புறம் இது இந்த அவரைக்கொட்டை ஒயிட் குழம்பு வைக்கிறதுக்கு சாம்பாருக்கு இது. அப்புறம் மிளகு சீரகம். அப்புறம் இந்த குழம்பு மிளகாத்தூள், வீட்டில் அரைச்சி குழம்பு மிளகாத்தூள். அப்புறம் இந்த வடகை அப்பளம். அப்புறம் கருவாடை வந்து யாருக்கு பிடிக்குன்னா எங்களுக்கு தான். அவங்க 2 பேரும் விளையாடிக்கிட்டு இருக்காங்க சாப்பிட்டுக்கிட்டு. எனக்கு கொஞ்சம் கொடுங்கடா பிஸ்கெட் ஒன்று கூட. நன்றி. பிஸ்கெட் அது 10 ரூபா. அதுவும் பட்ஜெட்டு தான். இது வந்து நான் வாங்கிறது எனக்கு 1 வீக்கு வந்து நல்லாவே யூஸ் ஆகும். 1 வீக்குக்கு நான் சமைக்கிற அளவு நல்லா யூஸ் ஆகும். ஸோ இங்கே இருக்கவங்கெல்லாம் அங்கிள்ஸ் எல்லாம் நல்லாமே பேசினாங்க. வாங்கிட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, அப்புறம் புதினா இதெல்லாம் சேர்த்து ஒரு 20 ரூபாய்க்கு கொடுங்க ஆண்டின்னு கேட்டேன். அவங்களும் கொடுத்தாங்க. சேர்த்து ஒரு 20 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. அப்புறம் பச்சை மிளகாய், இஞ்சி இதெல்லாமும் வாங்கினேன். வாங்கிட்டு இப்படி வந்தேன். தாத்தாவும் பாட்டியும் கீரை தோட்டத்தில் விளைஞ்சது அப்படின்னாங்க. எவ்வளோன்னு கேட்டால் ஒரு கட்டு வந்து 5 ரூபான்னாங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருந்துச்சு. 2 கட்டு வாங்கினேன். அதுவும் 10 ரூபா. அது வாங்கிட்டு அப்படியே தூக்கிட்டு என் ஹஸ்பண்ட் வந்து பாப்பா வச்சுருந்தாங்க. அதெல்லாம் தூக்கிட்டு அப்படியே நடந்து போனேன். போகிற வழியில் அப்படியே பார்த்திங்கன்னா என்ன இருந்தது தெரியுமா? எனக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ் தான். அப்போதெல்லாம் வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்டூடியோ அந்த மாதிரியெல்லாம் இல்லை. சின்ன வயசில் வந்து இந்த மாதிரி தள்ளுவண்டி கடையில் தான் வந்து தோடு, மணி, வளையல் அந்த மாதிரியெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. அதை பார்த்தோன்னே ஞாபகம் வந்துடுச்சு. எனக்கு கிளிப் இல்லை. இந்த மாதிரி கிளிப்ஸ் 2 கிளிப் மட்டும் 2 வாங்கலான்ட்டு பார்த்தேன். அப்புறம் வந்து அங்கே இருந்த அந்த ஆன்ட்டியும் அந்த பொண்ணும் நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க என்கிட்ட. அவங்கக்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிவிட்டு அப்புறம் 2 கிளிப்பு வாங்கினேன். 30 ருபீஸ் அப்படின்ட்டு. நல்லா இருந்துச்சு குவாலிட்டியும். அவங்க 50 ருபீஸ் வாங்கிக்கிட்டாங்க. 10 ருபீஸ் குறைச்சி அந்த 2 கிளிப்பும் வாங்கிட்டு அப்படியே பார்த்தேன். இன்னும் என்னென்னமோ நல்லா இருந்துச்சு. குட்டி குட்டியாக நம்ம அப்போ யூஸ் பண்ண வளையல், குட்டி குட்டி தோடு, கிளிப்ஸு எல்லாம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்து நான் பாப்பாவை வாங்கிட்டேன். ஹஸ்பண்ட் கிட்டே கொடுத்துட்டேன். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து தூக்கிட்டு அப்படியே நடந்துட்டு போயிட்டுருக்காப்புல குடும்பஸ்தன். அப்படியே போயிட்டு அவருக்கு பிடிச்சது நெக்ஸ்ட்டு ஒன்று வாங்கணும். அது வாங்கிறது தான் தேடிகிட்ருக்கோம். கருவாடு அவங்க எப்பயுமே சாப்பிடுவாங்க நல்லா. ஸோ கருவாடு வாங்கினாங்க. அவங்களும் எந்த கருவாடு நல்லா இருக்கும்னு பார்த்துட்டு இருந்தாங்க. பார்த்துட்டு எந்த கருவாடு வாங்குறதுன்னு பார்த்துட்டு கடைசியாக ஒரு முடிவு எடுத்தாச்சு.
கருவாடு செலக்ட் பண்ணி வாங்கிட்டாங்க. அந்த கருவாடு எப்பயுமே அவங்களுக்கு வந்து எதுவுமே பொரியல் இதெல்லாம் அவங்களுக்கு வந்து இல்லைன்னா இந்த மாதிரி கருவாடு மட்டும் வறுத்து கொடுத்துட்டா போதும், சாப்பிட்டுப்பாங்க நல்லா. ஸோ கருவாடு வாங்கிட்டு பேசிகிட்ருக்கோம் நாங்கள் அவங்கக்கிட்ட. அப்புறம் வந்துட்டோம். வீட்டுக்கிட்ட வந்தோடனே இவ இருக்கா இல்லையா, இவ அப்படியே அப்பாவியாக வந்து வீட்டுக்கிட்ட நின்னான். எங்கள் பொண்ணு பண்ணுற டார்ச்சர் பாருங்க. அவங்க அப்பா பொண்ணு இங்கே பாரு செல்லம்.